ரெண்டாவது யாரு அப்படின்னா பித்ரு தேவோபவ. பித்ருனா அப்பா கடவுள். அப்பான்னா அப்பா மட்டும் இல்லை, அப்பாவோட சேர்ந்த மூதாதையர்கள். அதனாலதான் நம்ம பித்ரு கடன் செய்யும் போது வெறும் தன்னுடைய அப்பாவுக்கு மட்டும் இல்லை, நீங்க பித்ரு கடன் செய்யும் போது தாத்தா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கேட்பாங்க, அப்பாவோட அப்பாவை கேட்பாங்க. அப்பா நம்மளுக்கு 2 ஜெனரேஷனுக்கு மேலே அவங்களுக்கு பேர் தெரியாது, அதனால ஒரே பித்ரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பித்ரு அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்கள். மூதாதையர்கள்லாம் வெறும் மனிதர்கள் மட்டுமா இல்லை. அதனால் நம்ம சம்பல்ஜி சொன்ன மாதிரி இந்த பண்பாடுன்றது ஒட்டுமொத்த சன்ஸ்காரம். அதனாலதான் மகாகவி பாரதி சொல்லுவார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம். எல்லாமே என்னுடைய பிறப்புகள் தான். அதனாலதான் காக்கைக்கு சோறு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை முன்னாடி நாம கோலம் போடுறது அரிசி மாவில் போட்டோம், காலையில் நம்ம உணவளிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சிந்தட்டிக் பவுடரில் போடுறோம், அதை சாப்பிட்டா எறும்பெல்லாம் செத்து போயிடும். ஸோ நம்ம மாறிட்டோம். இன்றைக்கி நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் போனோன்னா கோலம் போடுறதே தெரியாது, ஏன்னா கோலம் போடுறதுக்கு இடமே இல்லை. அது கிராமத்தில் இன்னும் இருக்குது. இன்னும் படித்த ஒரு சில இன்றைக்கி நிறைய பெண் குழந்தைகளுக்கு கோலமும் போட தெரியாது. அதனால தான் நம்மளுடைய பண்பாடு காலையில் ஆரம்பித்து இரவு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 3வது கடவுள் யார்? ஒன்று அம்மா கடவுள், 2வது பித்ரு தேவோபவ. ஒட்டுமொத்த இதுவும் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் மதிக்கணும். அதனால தான் சொன்னார், நீங்கள் போனீங்கன்னா மங்கி காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓ யூ ஆர் ப்ரேயிங் மங்கி காட். குரங்கு கூட்டத்தை வணங்குறவங்க, காக்கை கூட்டத்தை வணங்குறவங்க, புலியை வணங்குறவங்க, எலியை வணங்குறவங்க, பாம்பை வணங்குறவங்க. இந்த மாதிரி நம்ம வணங்காத ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னா இல்லவே இல்லை, எல்லாத்தையும் வணங்குறோம். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் நாம கடவுளாக பார்க்கிறோம். ஒரு காலத்தில் நம்மளை சூப்பர்ஸ்டிஷியஸ், மூட நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மேற்கத்திய நாடுகள், புலியெல்லாம் கும்பிடுறீங்க, அது மனுஷனை சாப்பிட்றது, யானையெல்லாம் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புலிகளை எண்ணிக்கை குறையுமே. சேவ் டைகர், சேவ் நேச்சர், நீங்கள் இயற்கையை வணங்கணும், இதைத்தான் நம்ம 1000 வருஷமாக வணங்கிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டு இன்னைக்கு பூமியை வணங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குளோபல் வார்மிங், என்ன சொல்கிறது, ஒட்டுமொத்த வெப்பநிலை இன்னைக்கு அதிகரிக்கவுமே இன்னைக்கு இயற்கையை வணங்க, மரம் வைங்க இன்னைக்குன்னு யார் சொல்கிறா? யார் நம்மளை பார்த்து இது ஒரு மேற்கத்திய நாடுகள் சொன்ன மாதிரி இது ஒரு முட்டாள் கூட்டம் அப்படின்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அவங்க சொல்றாங்க மரத்தை வைங்க, விலங்குகளை காப்பாத்துங்க, குருவிகளுக்கு தண்ணி வைங்க. இதுதான் நம்ம பல 1000 வருஷமா செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த நம்பிக்கையில அதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு, ஏதாவது ஒரு விஷயத்தை நீ வெளியில இருந்து எடுத்துட்டு வரதா இருந்தா, வெளியிலனா மாற்று கலாச்சாரத்துல இருந்து எடுத்துட்டு வரதா இருந்தா 100 முறை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே இது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த உன்னோட பண்பாட்டில இருந்து இது வேண்டாம் அப்படின்னு நீ யோசிச்ச அப்படின்னா 1000 முறை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது முதல்ல அலெக்சாண்டர் படையெடுக்கும் போது இல்லை, இது வெளியில இருந்து வர்ற படையெடுப்பு சாதாரண படையெடுப்பா இல்லை அப்படின்றது முதல்ல சொன்னது யாரு அப்படின்னா சாணக்கியர். தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தில் ஒரு சாதாரண ஆசிரியர் சாணக்கியர், கேள்விப்பட்டிருப்பீங்க. சாணக்கிய சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை எழுதினவர். அப்போ அவர் 2 வார்த்தை சொல்றார். அப்போ நம்ம நாட்டில் பேரரசுகள்லாம் கிடையாது, சின்ன சின்ன ராஜ்யங்கள் இருந்தது, அதுக்கு ஒரு ராஜா இருந்தாங்க, குட்டி ராஜா, அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் வெளியில இருந்து வர்றது மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு. இவனை ஏதோ ஒரு சின்ன ராஜ்யம் தடுக்க முடியாது, அதனால எல்லா ராஜ்யமும் சேர்ந்து தான் அவனை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னப்போ யாருமே அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எல்லாருக்குமே நம்மளுடைய வீரத்து மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. அப்போது இதை முதல்ல அறிந்தவர் சாணக்கியர் தான். அப்போ அவர் சொல்கிறார், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வரப்போகிறது ஏதோ ஒரு ராஜா இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு பொலிட்டிக்கல் இன்வேஷன், அதாவது ராஜாங்கத்து பிரகாரம் படையெடுக்கிறது ஒன்று, அவர் 2வது சொல்கிறதுதான் முக்கியம், கலாச்சாரம் பண்பாடு மேலே படையெடுக்கிறது 2வது. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு வெளியில இருந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாடு ஒட்டுமொத்தமாக ஒருனா மூளை ஒன்று, நடைமுறைகள் வேறு இருந்தது, ஆனால் பண்பாடு எல்லாமே ஒன்று தான். ஆனால் வெளியில இருந்து புதுசாக ஒரு கலாச்சாரம் வரும்போது அந்த சமுதாயத்தோட பல விஷயங்கள் மாறும். உதாரணத்துக்கு ஐயா அறிமுகப்படுத்தணும்னு சொன்னார் இல்லையா, கோயில் இருக்கு, கோயிலெல்லாம், ஆனால் அங்கே சர்ச் கட்டணும்னு நினைக்கிறாங்க. வக்ஃபு வாரியம்
திருச்செந்தூர்ல ஒட்டுமொத்த கிராமமே வக்ஃப் வாரியத்துக்காக மாறிச்சு. இது கலாச்சார படையெடுப்பு. இந்த படையெடுப்பு தான் இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கு அரசியல் ரீதியாக. ஏன்னா அரசியல்ன்றது உங்களுக்கு நம்ம கேட்கலாம், சார் பாண்டியர்கள் இருந்தாங்க, சேரர்கள் இருந்தாங்க, சோழர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ராஜ்யத்து மேலே படையெடுப்பாங்க. அதுக்கு பேர் அரசியல் ரீதியான படையெடுப்பு. ஆனால் அந்த கலாச்சாரத்தில் எந்தவித தாக்கமும் இருக்காது. ஏன்னா இவனும் கோயில் கட்டினா அவனும் கோயில் கட்டினா, இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போட்டு கட்டினீங்க அப்படின்னா அதில் சேரர்கள் கட்டியிருக்காங்க, சோழர்கள் கட்டியிருக்காங்க, பாண்டியர்கள் ஆரம்பித்தாங்க, முடித்தது இன்னமும் முடியலை, இப்பயும் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது கலாச்சார படையெடுப்பு கிடையாது. ஆனால் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ராஜ்யம் வந்ததுன்னா அது கலாச்சார படையெடுப்பு. அப்படித்தான் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை கலாச்சார முறையில் சீரழிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. உதாரணத்துக்கு நம்ம குழந்தைகளை சிபிஎஸ்சி படிக்க வைக்கிறோம், ஐசிஎஸ்சி படிக்க வைக்கிறோம், எல்லாமே படிக்க வைக்கிறோம். இந்த கல்வி முறையோட பேர் என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு? லார்டு மெக்காலே. இவன் தான் முதல்ல ஆங்கிலேயர்களை அனுப்பிய ஒரு கிளர்க்கு. சாதாரண ஒரு கிளர்க்கு இந்த நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும் அப்படின்னா பார்த்துங்க, நாம் இன்றைக்கும் அதனுடைய பிடியில் தான் இருக்கிறோம். ஏன்? இந்த ஆங்கில கல்வியோட மோகம் அப்படின்றதுல போய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த காலத்தில் என்ன இருந்தது? குருகுல கல்வி. குருகுல கல்வின்னா என்ன சார்? குருகுலத்தில் போய் சும்மா ஆலமரத்துக்கடியில் இல்லை, இதே மெக்காலே தான் எழுதுறான். அப்போ இருந்த பிரிட்டிஷ் கல்வி முறையை விட பல மடங்கு உயர்ந்தது இந்த கல்வி. இந்த கல்வி முறையை அழிக்கணும். அவன் சொல்கிறதுல நிறைய பாயிண்ட் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது, நம்ம பண்பாடை பற்றி அதிகமாக பேசலாம். ஆனால் இதனுடைய அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆங்கிலேய பார்லிமெண்ட், ஏன்னா அப்போ 1835 அவன் முதல்ல February 2 நினைக்கிறேன் முதல்ல ஒரு நோட்டு. அப்போ பார்லிமெண்ட், நம்ம நாட்டில் பார்லிமெண்ட் எப்போ இருந்தது அப்படின்னா, நம்ம நாட்டில் பார்லிமெண்ட்டே இல்லை. நம்ம நாட்டோட பார்லிமெண்ட் எங்கே இருந்தது? ஆலமரத்துக்கு அடியில். ஆலமரம் அரச மரம்னு நம்ம நாட்டோட பார்லிமெண்ட். அப்போ பார்லிமெண்ட்டே இல்லை. அப்போ பார்லிமெண்ட் எங்கே இருந்ததுன்னா பிரிட்டிஷர் இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுதந்திரம் வாங்கின பல வருடங்களும் நம்மளோட பட்ஜெட் எத்தனை மணிக்கு நடந்தது தெரியுமா? மதியம் 4 மணிக்கு தான் நடந்தது. ஏன் அப்படின்னா இங்கே பகல்னா அங்கே இரவு, அங்கே இரவுனா பகல். ஸோ இந்த பட்ஜெட்டை பற்றி அவன் அறிஞ்சு கொண்டிருக்கான்னு வச்சாங்க. வாஜ்பாய் பீரியடில் தான் இதை முதல்ல காலையிலேருந்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா பல சட்டங்கள் இன்றைக்கி இருக்கிறது, ஜெயிலில் இருக்கிற மேனுவல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய இதுதான். இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வரைக்கும் அதனுடைய தாக்கங்கள் இருக்குது, கலாச்சார ரீதியாக இருக்குது. அப்படின்றதுனால தான் நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ ஆங்கிலேயர்கள் கடைசியாக பிரயோகித்த ஆயுதம் என்ன அப்படின்னா, நாம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம், ஆனால் இந்த நாடு எப்பயுமே நமக்கு அடிமையாக இருக்கணும். அப்படின்னா இந்த நாட்டுடைய முதுகெலும்பான கல்வி முறையை அழிச்சிடணும் அப்படின்னு யாருக்கு எழுதுறா? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அப்போது லண்டனில் இருந்த பார்லிமெண்ட்டுக்கு மெக்காலே நோட் எழுதி அனுப்புகிறான். அப்படி கொண்டு வந்தது தான் ஆங்கில கல்வி முறை. அதுக்கு பேர் இவங்க எல்லாருக்கும் வந்து கான்வென்ட் அப்படின்னு முதல்ல கொண்டு வராங்க. இந்த கான்வென்ட் ஆங்கில கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா யாருக்கு அம்மா அப்பா இல்லையோ அனாதைகள் வாழ்கிற இடம் பேர் கான்வென்ட். ஆனால் இன்றைக்கி அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, நம்ம குழந்தைகளை இன்றைக்கி கான்வென்ட்லாம் மாறிடுச்சு. நிறையா கல்வி முறை அதே தான். நம்ம வித்யாசிரமம், வித்யாலயா, நம்ம சன்ஸ்கிரிட் பேர், நம்மளுடைய தமிழ் பேர் வந்துருச்சு. ஆனால் கல்வி முறை அதே தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கல்வி முறையில் அடிப்படையான நம்மளுடைய பண்பாடு எதுவுமே இல்லை. அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், புதிய கல்வி முறையில் உன்னுடைய சொல்லிக் கொடுக்குற முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் அப்பா ஒரு முட்டாள், உங்கள் தாத்தா ஒரு அடிமுட்டாள். இது நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர் எப்போ வாழ்ந்தார்? 18ஆம் செஞ்சுரியில். அதனால தான் மற்ற சன்னியாசிக்கும் அவருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் பிரிட்டிஷ் ஏற ஆரம்பிக்குது, 18ஆம் நூற்றாண்டு. பல விஷயங்கள் இந்த சமுதாயம் பார்க்குது. அப்போ தான் சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும், படிக்காதவர் இவரோட குரு ராமகிருஷ்ணர். இவங்க அப்பா தன்னுடைய பையன் இங்கிலீஷில் பேசுறதுக்கு ஸ்காட்லாந்து இங்கிலீஷ். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ்லேயே அந்த ஐரிஷ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்காட்லாந்து ஐரிஷ் இங்கிலீஷ். அதுக்காக தனியாக ஒரு டியூசரை ஆசிரியர் நியமித்து படிக்க வைத்தவர். அதனால தான் பல பேர் சொல்லுவாங்க, ஆங்கிலம் நம்மை அழித்தது. அதே ஆங்கிலம் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க எந்த ஆங்கிலேயர்கள் நம்மளை பார்த்து முட்டாள், அடிமுட்டாள், பார்பேரியன், அதாவது விலங்குகளோட வாழ்கிற ஒரு விலங்கின கூட்டம் அப்படின்னு சொன்னாங்களோ, அங்கே போய் கர்ஜிச்சுட்டு வந்தார்.
இதெல்லாம் சொன்னவங்க அடுத்து எழுதுறாங்க, சுவாமி விவேகானந்தர் பேசினதுக்கப்புறம் நாம் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். இந்தியா பண்பாடுன்றது தாய், கலாச்சாரம் இதோட மூதாட்டி, கல்வின்றது தாய், பண்பாடுன்றது மூதாட்டி. அப்பேற்பட்ட தேசத்தில் நாம் போய் கிறிஸ்துவ மிஷினரிகளை போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அனுப்புகிறோமே, நாம் எவ்வளோ பெரிய முட்டாள்கள் அப்படின்னு த ஹெரால்டு அப்படின்ற ஒரு பத்திரிகை தலையங்கமாக எழுதுனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் பல விஷயங்கள் பண்பாடுனா என்ன அப்படின்றத சுவாமி விவேகானந்தர் பேசினதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிஸ்டர் நிவேதிதா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு நன், அதாவது நன் அப்படின்னா கன்னியாஸ்திரி. சுவாமி விவேகானந்தர் பேச்சை கேட்டதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி மறுபடியும் பாரதத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணப்போ அவங்க போய் சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்குறாங்க, சுவாமிஜி நான் பாரதத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாமி விவேகானந்தா ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, லவ் இந்தியா, பாரதத்தை நேசி. அதுக்கப்புறம் நிவேதிதா வந்து முதல்ல பெண்களுக்காக பள்ளி ஆரம்பித்து சுவாமி விவேகானந்தர் இருந்த வரைக்கும் ஆன்மீக பயணம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியாது, பாரதியாருடைய குருவா இருந்தது வந்து சிஸ்டர் நிவேதிதா. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த தேசத்தில் அமைதியான முறையில் நீங்கள் விடுதலை வாங்க முடியாது, அதுக்காண்டி எங்களை மாதிரி வெள்ளை மக்களை கொல்றதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தினது சிஸ்டர் நிவேதிதா தான். இந்திய விடுதலை போராட்டத்தில் மறைமுகமாக மிகப்பெரிய ஆதரவு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுதந்திரத்தில் 2 பிரிவு இருந்தது. ஒன்று காந்திய அமைதி முறையில், இன்னொன்று போராட்ட முறையில், நேதாஜி முறையில். ஸோ சிஸ்டர் நிவேதிதா அந்த மாதிரி. சிஸ்டர் கிறிஸ்டினான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, சுவாமி விவேகானந்தர் பாரதம் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் வந்து பாரதத்தை தரிசித்தோம் அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்படின்னா விவேகானந்தர் எவ்வளவு, நான் ஏன் பண்பாடுன்னா பண்பாடையும் தேசத்தையும், அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் மட்டும்தான் இந்த தேசத்தில் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் தேசம், இந்த தேசம் இருந்தால் தான் இந்த தர்மமும் ஆன்மீகம் இருக்க முடியும்னு முதல்ல சொன்னது சுவாமி விவேகானந்தர். அதனால தான் வேற யாருக்குமே இல்லாத ஒரு இடம் விவேகானந்தருக்கு உண்டு. என்னன்னா தேசம் தெய்வம், தேசம் ஈக்குவல் டு தெய்வம். தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த தேசத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த பண்பாட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நான் எப்பயுமே குழந்தைங்கிட்ட, சின்ன குழந்தைங்கிட்ட கேட்குறது ஒரு கேள்வி உண்டு, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், உன்னுடைய லட்சியம் என்ன? நான் வட இந்தியாவில் இருக்கும்போது அப்படி தான் ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், உன்னோட லட்சியம் என்ன? அந்த குழந்தை கேட்டது அப்படின்னா அப்படின்னு கேட்டது. அந்த பொண்ணை மறுபடியும் சொன்னது, நீங்கள் வந்து என் தொழில் சார்ந்த லட்சியத்தை கேட்குறீங்களா, என்னுடைய வாழ்க்கை சார்ந்த லட்சியத்தை கேட்குறீங்களா? இன்றைக்கி இருக்க குழந்தைகிட்ட வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் தான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இல்லை அது என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து சரி, நாம் குழந்தைகள் படிக்க வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இது இன்றைக்குள்ள இது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி குருகுலம் அப்படின்னா அந்த கேள்வியே வராது. ஏன் அப்படின்னா வாழ்க்கையோட அடிப்படையே லட்சியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மள நிறைய பேர்கிட்ட கேட்கலாம், வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன? யாராவது கேட்டால் என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு பல பேர் சொல்கிறது அதை பற்றியான யோசிக்கிறதே இல்லை. அதனால இதே ஔவையார்கிட்ட சிவபெருமான் கேட்கும்போது சொல்லுவாங்க, என்ன வரம் வேண்டும்? அப்போ ஔவையார் என்ன சொல்லுவாங்க? பிறவாமை வேண்டும். அப்போது சிவபெருமான் சொல்லுவார், பிறத்தால் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும். இதுதான் வாழ்க்கை லட்சியம். அப்போ வாழ்க்கை லட்சியம்னா என்ன? என்ன? முக்தி அடையணும். நம்ம பல பேர் கேட்குறதெல்லாம் முக்தி அடையணும். அப்போ முக்தினா என்ன? முக்தினா என்ன? நான் நிறைய பேர் சொல்கிறேன் ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம நிறைய பேருக்கு நீங்கள் அனுப்புறது வாட்ஸ்அப்பில் RIP, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னா என்ன? அப்படின்னு என்ன? இறந்துட்டாங்க, ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். எப்படி சாந்தி அடையும் அப்படின்னா, உச்சபட்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பண்ண கர்மங்களை இந்த ஜென்மத்தில் கழிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், பல ஜென்மங்கள் இருக்குது. அதுவும் இன்னொரு இதையும் சொல்கிறேன். ஏன் இந்த தேசத்துக்கு வேறு பண்பாட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா, மற்றதில் கர்மா அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. கிறிஸ்டியானிட்டியில் கர்மா கிடையாது, முஸ்லீமில் கர்மா கிடையாது, புத்திசத்துலேயும் நம்மகிட்டே இருக்குது. ஏன்னா புத்திசம் நம்மகிட்ட இருந்து போனது.
இந்த ரெண்டுக்கு தான் உண்டு கர்மா. ஏன் அப்படின்னா நம்ம பண்ண பாவ கர்மங்கள், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் ஈக்குவல் ரியாக்ஷன். இந்த பந்தம் ஓங்கி அரைஞ்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேகத்தில் அரைகிறீங்களோ திரும்பி வரும். அப்போ ரெண்டு இருக்கு, ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. அப்போ நீங்கள் அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் இருக்கிற இது சொல்லணும்னா ஒரு வைஃபை இருக்குது யம தர்மராஜா கிட்ட, எல்லாருடைய லிங்க்கும் அவர்கிட்ட இருக்குது. நம்மளுக்கு வேணால் தெரியலாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு, ஆனால் நம்ம பாவ புண்ணிய கணக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும், அது அங்கே போயிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்புகள் உண்டு. அப்போ ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிட பிறத்தலைன்னா நாம் எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணியிருக்கோம், புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே உட்காந்துருக்கோம். அப்போ இந்த புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ புண்ணியத்தோட ப்ளஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஔவையார் சொன்ன மாதிரி பிறவாமை வேண்டும். அப்படின்னா கர்ம கணக்கை கழிக்கணும். இப்போ இதுக்கும் பண்பாட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, பண்பாட்டோட அடிப்படையே என்னன்னா, மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய அறுதி லட்சியம் என்ன அப்படின்னா, இந்த லைஃப் ஆம்பிஷன், வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னா மறுபடியும் இந்த ஜீவன் இந்த பூமியில் பிறக்கக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம பண்ண கர்ம கணக்கு அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ஏற்கனவே பண்ணதுக்கு ஏதோ ஒரு வகையில் மனிதனாக பிறந்துட்டோம். ஆனால் மறுபடியும் பண்ணணும்னா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இதை தான் பண்பாடு நம்மளுக்கு சொல்லித்தருது. காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஜீவனுக்கு அரிசி கோலம் போட்டு அதுக்கு உணவளிக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயமுமே இந்த பண்பாடு சொல்லித்தரும். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். பண்பாடுன்னா என்ன சார், கலாச்சாரம்னா என்ன? இது ரெண்டு இருக்குது. கலாச்சாரம்னா என்ன, பண்பாடுன்னா என்ன? இப்போ கல்ச்சர்னா 53வது லெக்சர் சொற்பொழிவு இங்கே நடக்குது. இது ஒரு கல்ச்சர். விவேகானந்த இளைஞர் சக்தி இயக்கத்தோட கலாச்சாரம் என்ன அப்படின்னா, அவங்க நல்ல விஷயம் பண்ணுவாங்க, அவங்க இந்த மாதிரி சொற்பொழிவு பண்ணுவாங்க, மரம் நடுவாங்க. இது கல்ச்சர். அவங்க பண்ணுற விஷயத்தை சொல்கிறதுக்கு பேர் கல்ச்சர், கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பாடு அதை விட உயர்ந்தது. சம்ஸ்கிருதத்தில் சன்ஸ்கார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒரு மனிதனை எப்படி பக்குவப்படுத்துறது. எதுக்கு சார் பக்குவப்படுத்தணும் அப்படின்னா, மறுபடியும் பக்குவம் எதுக்கு, வாழ்க்கையோட பக்குவம் எதுக்கு, அறுதி லட்சியத்தை அடைகிறதுக்கு. அறுதி லட்சியம் என்ன, இந்த கர்ம கணக்கை கழிக்கணும். இந்த கர்ம கணக்கை கழிக்கணும். இந்த கர்ம கணக்கை கழிச்சுட்டு பிறவாமை வேண்டும். அது முடியுமா அப்படின்னா நாம் பண்ணுற கர்மத்து மூலமாக இருக்குது. அதுக்கு தான் நம்மளுடைய தர்மம். தர்மம்னா என்ன, அறம் அப்படின்னு சொல்கிறது. திருவள்ளுவர் சொல்கிறது அறத்தால் வருவதே இன்பம். அப்படின்னா என்ன, அறத்தால் மட்டும்தான் வரும். அப்படி என்ன அறம் சார், அறம்னா என்ன அப்படின்னா, அப்போ இந்த அறத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா, யார் அறத்துக்கு அதிபதி? நம்மளுடைய தேவர்களில் யம தர்மன் தான் அதிபதி. அவனதான் தர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் குந்தி தேவி அவங்களுக்கு முதல் வரம் கேட்கும் போது தனித்தனியாக 5 குணங்கள் இருக்கிற மகன்கள் கேட்குறாங்க. தர்மம், ஒருத்தர் தர்மவானாக இருக்கணும், இன்னொருத்தர் வீரனாக இருக்கணும், இன்னொருத்தர் பலவானாக இருக்கணும், இன்னொருத்தர் சாஸ்திரத்தில் ஞானமாக இருக்கணும், இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த 5மே ஒருத்தன்ட்ட இருக்காது, ஏன்னா தனித்தனியாக தர்றேன். அதான் தர்மபுத்திரன் யாரு, தர்மத்துக்கு அதிபதி அவன் தான். பலவானா யாரு, பீஷ்மர். வீரனா எல்லாருமே வீரர்கள், ஆனால் விசேஷமான குணங்கள். அப்போ அர்ஜுனன், இப்போ சாஸ்திரத்தில் நகுலன், சகாதேவன், இந்த இயற்கை இருக்கிற ஞானமெல்லாம் அவனுக்கு இருக்குது. இந்த மாதிரி 5 பேர் அவங்களுக்கு கிடைக்குது ஆயுர்வேதா அறிவோடு. அந்த மாதிரி அப்போ நம்ம பண்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அறுதி லட்சியம் இருக்குன்னா அதை அடைகிறதுக்கு என்னன்னா, அதுக்கு தான் உருவாக்கப்பட்டது இந்த பண்பாடு தர்மம். எப்படி நம்ம அவங்க எல்லாருக்கும் தெரியும், விவசாயிகள் ஒரு நிலத்தையில் ஏதாவது பயிர் பண்ணணும்னா என்ன பண்ணுறாங்க, முதல்ல நிலத்தை பண்படுத்துகிறாங்க, அந்த கால சூழ்நிலையோடு பண்படுத்துகிறாங்க. அப்படி பண்படுத்தி வந்தால் தான் ஒரு சிறந்த விளைச்சலை கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த தர்மம் சொல்லுது என்னென்னலாம் நீ பண்ணணும், பண்ணுனா நீ அந்த அறுதி லட்சியத்தை அடைய முடியும். இதுதான் பண்பாடு. பண்படுத்துறதா பண்பாடு. அப்போ இந்த பண்படுத்துறது தான் இந்த பாரத சமுதாயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நாம் முதல் இரவு கர்ப்பதான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை பிரசவி, அதாவது
ஒரு ஆணிடமிருந்து பெண்ணிடம் போகும்போதே அது ஒரு தூய்மையான நல்ல நேரத்தில் போகணும். ஏன்னா இந்த பூமியில் அவதரிக்கிற சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த இறைவனுடைய முழு தெய்வீகத்தன்மை இருக்கு. அதை அறிகிறது மட்டும்தான் மனிதனோட வேலை. அப்ப அந்த தெய்வீகத்தன்மையோட ஒரு குழந்தை பிறக்கணும். இதுக்கு உதாரணம் உங்க எல்லாருக்கும் தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நாயன்மார்ல ஒரு கதை இருக்கு. என்ன கதை? நாயன்மார்களை பத்தி கோச்செங்குட்டுவ சோழன் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. திருச்சியில், உங்களுக்கு திருச்சி பல கோயிலில் போனீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம். திருச்சியில் கட்டப்பட்ட பல சிவாலயங்களில் யானை நுழைய முடியாது, உள்ளே போக முடியாது, குனிஞ்சு தான் போகணும். அங்கே 2 விலங்குகள் இருக்குது. ஒன்று யானை, இன்னொன்று சிலந்தி. சிலந்தி சிவபெருமானுக்கு மேலே சிலந்தி கூடு கட்டுது. ஏன்னா அதில் அப்போல்லாம் பெரிய தேவாலயம் கோயில்கள்லாம் இல்லை. பல இடங்களில் சிவபெருமான் இருப்பார், கோயில்கள் இல்லை. அப்போ எந்த தூசியும் விழுகக்கூடாதுன்றதுக்காக சிலந்தி கூடு கட்டுது. அங்கேருந்து யானை என்ன பண்ணுது? கோயிலில் சிலந்தி கூடு கட்டினதுன்னா அப்படின்னு சொல்லி அந்த கூடெல்லாம் அகற்றி இது பல நாள் நடந்துட்டு இருக்கு. இந்த சிலந்திக்கு கோவம் வந்து யானையுடைய துதிக்கு உள்ளே போய் கடிச்சு இறந்துருது. அப்போ மறுபடியும் அவங்களுக்கு மறுஜென்மம் கிடைக்குது. அந்த சிலந்தியா பிறந்தது தான் திருச்செங்குட்டு சோழன். அப்போ பிறக்கிறதுக்கு நான் இந்த கதை ஏன் சொல்கிறேன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரச குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க, அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜாதகம் தரிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க அந்த தாய்கிட்ட, இந்த குழந்தை இயற்கையாக ஜனனிக்கிற நேரத்தில் அவன் ஜனனிச்சா அப்படின்னா அவன் ஒரு நல்ல மனிதனாக இருக்க மாட்டான், அசுர குணத்தோட பிறப்பான். ஆனால் ஒரே ஒரு க்ஷணம் கொஞ்சம் தள்ளி பிறந்தா மிகப்பெரிய சிவன் பக்தனா ஒரு தர்மவானா பிறப்பான். அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பிரசவிக்க தருணத்துலேருந்து யாரும் தடுக்க முடியாது. ஆனால் ஒன்று அதை பிரசவிக்க ஒரு வேளை தடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்செங்குட்டுவ சோழனுடைய தாயார் சொல்கிறா, என்னுடைய உயிர் முக்கியம் இல்லை, இந்த பிரசவிக்கிற குழந்தை இருக்கு இல்லையா, அது தர்மவானா பிறக்கணும், அதனால் கட்டி தலையில தொங்க விடுங்க. குழந்தை பிரசவிக்க முடியாத அளவுக்கு அதே மாதிரி கட்டி தொங்க விடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது, ஆனால் தாய் உயிரோடு இல்லை. அப்படி பிறந்த மன்னர் தான் திருச்செங்குட்டு சோழன். நாயன்மார் கதையில் வர்ற ஒரு சோழனுடைய பேர். சிறந்த சிவபக்தனா தர்மவானா இருந்து பண்ணுவான். இன்னைக்கு சிவ ஆலயங்கள் திருச்சியை சுற்றி இருக்க பல சிவாலயங்கள் அந்த அரசனால் கட்டப்பட்டது. ஆனால் அவன் கட்டின முன்னைய பிறவியில் இருந்த அந்த ஞானத்தினால எந்த கோயிலையும் யானை உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுனால கர்ப்ப கிரகத்தை தாழ்த்தி கட்டியிருப்பாங்க. நீ இன்னைக்கு கூட திருவாவணைக்கால் கோயில் மிகப்பெரிய கோவில், இன்னைக்கு பல சிதிலமடைந்து அதை பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. நீ அந்த கோயிலெலாம் போனீங்கன்னா பார்த்தா சிவாலயம் நீங்கள் குனிஞ்சுதான் உள்ளே போகணும். இதுதான் தர்மம், இதுதான் தர்மம். அப்போ பல தர்மங்கள் இருக்கு. பல தர்மம்னா என்ன சார் அப்படின்னா சொதர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தனிப்பட்ட தர்மம் இருக்கு. என்னது தனிப்பட்ட தர்மம்? ஒரு தனி மனிதனா எனக்கு என்ன தர்மம் இருக்கு, நான் எப்படி இருக்கணும் அப்படின்ற தர்மம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ராமாயணத்தில் சொல்லுவாங்க, ராமனுக்கு என்ன தர்மம்? அப்பாவோட பேச்சு கேட்கணும். கேட்டா என்ன கேட்டாரு? முன்னாடி முதல் நாள் வரைக்கும் அவருக்கு ஒரு SMS போச்சு, ராமா நீ தான் இந்த அயோத்தி ராஜ்யத்தோட அரசன். அடுத்த 10 மணி நேரத்துல இன்னொரு SMS போச்சு, என்னது? நீ ராஜன் ஆக போறதில்ல, காட்டுக்கு போகணும். அது ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, அடுத்த 14 வருஷத்துக்கு போகணும். அந்த நான் எஸ்எம்எஸ்ன்றது ஒரு தமாசுக்காண்டி சொல்றது. அந்த SMS படிக்கும்போது ராமனுடைய முகத்தில் அதே புன்னகை. 14 வருஷம் போகணும்னு சொன்னப்பையும் அதே புன்னகை. ஏற்றுக்கிட்டா போயிட்டா. இப்போ சீத்தை சொல்லியிருக்கலாம், நல்லது கனவா, இப்போ இருக்க சொன்ன மாதிரி பேர் சொல்லி சொல்லுவாங்க, நல்லது கனவா போயிட்டு வா, காட்டில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 14 வருஷம் கழித்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணு, இல்லை வாட்ஸ்அப் பண்ணு, நம்ம சேர்ந்து டின்னர் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலை. அவள் அரசியாக பிறந்தவ, அரசனுக்கு வாக்கப்பட்டவ அரசி. ஆனால்
அவள் சொன்ன வார்த்தை என்ன? ராமன் எங்க இருக்கிறானோ அதுதான் அயோத்தி. கிளம்பிட்டா, போட்டு வந்து நான் ஆபூஷணங்கள் எல்லாத்தையும் துறந்து அவள் தாய் வீட்டில இருந்து என்ன ஆபூஷணம் இருந்தோ அது மட்டும்தான் போட்டு வந்தேன். ஆபூஷணம் போடல. இன்னைக்கு இருக்க மாதிரி சீதா அப்படியே போகல. தன்னுடைய ஆபூஷணங்கள் தாய் வீட்டில இருந்து போட்டுட்டு வந்ததெல்லாம் போட்டுட்டு தான் போனேன். இல்லை நிறைய கேள்வி வரும், எப்படி சார் ராமாயணத்தில் ராவணன் தூக்கிட்டு வரும்போது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அந்த ஆபூஷணங்களை ஒவ்வொன்றா கழட்டி போட்டது அந்த வழிதான் ராமன் பின்பற்றினாங்க. ஓ, இந்த வழியாக தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு. இது ஒரு தனி கதை, அதுக்கு பார்க்கலாம். அப்போ சீதை தன்னுடைய சுதர்மா பத்னி தர்மா பத்னி தர்மம்னா என்ன? ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பத்னி தர்மா. பத்னியை நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்கு? கணவனை பார்த்துக்கணும், குறிப்பா மாமனார் மாமியார் என் தாய் தந்தை அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும். இதான் பத்னி தர்மா. அப்போ பத்னிக்கு செய்ய வேண்டிய யாரோட தர்மா? பத்தி தர்மா. பத்தி யாரு? கணவனுடைய தர்மங்கள்லாம் என்னென்ன இருக்கு? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க நம்ம சமுதாயத்தில். தர்மம், நான் என்னென்ன கடமைகள்லாம் கடைபிடிக்கணும். இப்போ நான் ஒரு ஆணுன்ற முறையில் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு கணவன், ஒரு அப்பாவுக்கு மகன், ஒரு குழந்தைக்கு தகப்பன், அதுபோக இந்த சமுதாயத்தில் ஒரு பிரஜா தர்மம்.